ஸோ குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி வந்து டைனமிக்ஸ் கிளாஸில் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வந்து அதனோட ஜென்ரல் சொல்யூஷனும் ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டைமு இதனோட வேல்யூனா என்ன வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்னதுன்னா வந்து பீரியட். ஸோ பீரியட்னா என்ன? த பீரியட் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் த இன்டர்வல் ஆஃப் டைம் that elapses from any instant till a subsequent instant when the particle is again moving through the same position with the same velocity and in the same direction. So period of the simple harmonic motion என்னதுன்னா ஒரு பார்ட்டிக்கல். ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பொசிஷன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ பர்டிகுலராக வேறு ஏதோ ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு அகைன் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன், திரும்பவும் வந்து அதே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும். ஸோ இப்படி ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் ஏங்கிற பாயிண்ட்டுக்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பீரியட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்னதுன்னா வந்து ஃப்ரீக்குவென்சி. த ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஆசிலேஷன் இஸ் த நம்பர் ஆஃப் complete oscillation that the particle make in 1 second. ஸோ ஃப்ரீக்குவென்சிங்கிறது என்னது அப்படின்னா வந்து ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஆசிலேஷனுங்கிறது நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் ஆசிலேஷன். ஸோ கம்ப்ளீட் ஆசிலேஷனுங்கிறது இந்த மாதிரி மூமெண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இப்படி போய் மூவ் ஆகி திரும்ப இப்படி வர்றதுக்கு ஒரு செகண்டில் வந்து இதை மாதிரி வர்றதுக்கு வந்து எவ்வளவு டைம் தேவைப்படுதோ அதை தான் வந்து ஃப்ரீக்குவென்சி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஃப்ரீக்குவென்சிங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பீரியட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ பீரியடோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து ஃப்ரீக்குவென்சி. ஸோ பீரியடுக்கு வேல்யூ நமக்கு தெரியும் 2π/√μ அப்படின்ட்டு. ஸோ அதனோட ரெசிப்ரோக்கல் போடும்போது √μ/2π அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்குவென்சிக்கு உண்டான ஃபார்முலா அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்குவென்சி பார்த்தாச்சு, பீரியடு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து ஆம்ப்ளிடியூடுக்கு உண்டான டெஃபினிஷன். The distance through which the particle moves away from the center of motion on either side of it is called the amplitude of the simple harmonic motion. ஸோ அதாவது வந்து பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, இது இந்த பாயிண்ட்டுக்கு வந்து போகுது. ஸோ இதனோட சென்டர் பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னா அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டுக்குனாலும் சரி அல்லது சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டுக்குனாலும் சரி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். த டிஸ்டன்ஸ் through which the particle moves away from the center of motion on either side, இந்த சைட்னாலும் சரி இந்த சைட்னாலும் சரி is called the amplitude அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து ஏ அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணிக்கிடுவோம். இப்போ சிம்பிள் பீரியடுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியுமா? பீரியடு வந்து 2π/√μ அப்படின்ட்டு தெரியும். ஸோ இது வந்து இதனோட வேல்யூ வந்து இண்டிபெண்ட் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ பீரியடோட வேல்யூ வந்து இண்டிபெண்ட் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ நோட் என்னது அப்படின்னா சின்ஸ் d²x/dt² =−μx இது வந்து நமக்கு தெரியும். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் அப்படின்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ d²x/dt² =−μx அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கரஸ்பாண்ட்ஸ் டு த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னது அப்படின்னா எக்ஸோட கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ அது வந்து நியூமரிக்கலாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா μ × ஏக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். தட் மீன்ஸ் μ × ஆம்ப்ளிடியூடு. ஸோ d²x/dt² =−μ × எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ எக்ஸுக்கு வந்து ஏ போடும்போது என்னவாகும் அப்படின்னா μ × ஏ அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ μ × ஏ இஸ் நத்திங் பட் ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆக்சலரேஷனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து μ × ஆம்ப்ளிடியூடு.
ரெண்டாவது நோட் என்னது அப்படின்னா since v is equal to square root of mu into a square minus x square இதுவும் நமக்கு derive பண்ணியிருந்தோம் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து v equal to mu into a square minus x squareக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ அப்படின்ட்டு ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டிக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ எப்போ கிடைக்கும் அப்படின்னா x equal to 0 போடும்போது நமக்கு கிடைக்கும் ஸோ x equal to 0ங்கிறது இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து a root mu அப்படிங்கிறது வந்து வரும் வேறு ஏங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஆம்ப்ளிடியூடு தேர்ஃபோர் வெலாசிட்டியோட கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்து ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு ரூட் மியூ அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிக்கலாம் சரி நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷன் தெரியும்ல d ஸ்கொயர் பை எக்ஸ் d ஸ்கொயர் எக்ஸ் பை dt ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் மியூ எக்ஸ் அப்படின்ட்டு தெரியும் ஸோ இந்த மைனஸ் மியூவை ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டுட்டு வந்தால் ப்ளஸ் மியூ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேப்பர்லேயே வந்து நம்ம படிச்சிருப்போம் ஃபஸ்ட் இயர்லேயே ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர்னா பவர் வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 2 அப்படின்ட்டு இருக்கணும் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதும் வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ரூட் மியூ டி ப்ளஸ் பி சைன் ரூட் மியூ டி அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதுவோம் வேறு ஏயும் பியும் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் ஸோ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஸோ அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் இந்த இதே ஜென்ரல் சொல்யூஷனில் வேறு ஃபார்ம்லேயும் நம்ம எழுதலாம் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டுன்னு வச்சும் நம்ம எழுத முடியும் ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ் எழுதணுன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி காஸ் ரூட் மியூ டி ப்ளஸ் எப்சலாங் அப்படின்ட்டு எழுதலாம் சிமிலர்லி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி காஸ் ரூட் மியூ டி ப்ளஸ் எப்சலாங் அப்படின்னு வந்து நம்ம டி சைன் ரூட் மியூ டி ப்ளஸ் எப்சலாங் அப்படின்னு எழுதலாம் ஸோ காஸுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு சொல்யூஷனும் சைனுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து ஒரு சொல்யூஷனும் வந்து நம்ம எழுதுவோம் ஸோ இது வந்து சம் அதர் ஈக்குவலன்ஸ் ஃபார்ம்ஸ் ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷனில் வந்து ஏயும் பியும் வந்து கான்ஸ்டன்ஸாக இருக்குது ஸோ இந்த ஈக்குவேஷனில் சியும் எப்சலாங்கும் கான்ஸ்டன்ட்டு இந்த ஈக்குவேஷனில் வந்து டியும் எப்சலாங்கும் கான்ஸ்டன்ட்ஸு ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கும் டிஎக்ஸ் பை டிடிக்கும் வந்து வேல்யூஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் therefore இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல x is equal to c cos root mu t plus epsilon and x is equal to c sin d sin root mu t plus epsilon ஸோ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எக்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஒன்று c இருக்கும் அல்லது d இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் therefore maximum value of x is equal to c or d கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும் therefore if a is the amplitude of the motion so ஏங்கிறது வந்து ஆம்ப்ளிடியூடாக இருந்துச்சு அப்படின்னா then x is equal to a cos root mu t plus epsilon அப்படின்ட்டு எழுதிடலாம் இந்த c இருக்குல்ல இந்த cக்கு பதிலாக நம்ம ஏவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் similarly x is equal to a sin root mu t plus alpha அப்படின்ட்டு எழுதிக்கலாம் So when the solution of the simple harmonic motion is expressed as solution of the simple harmonic motion இதை மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா x is equal to a cos root mu t plus epsilonன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் உள்ள இந்த எப்சிலாங் இருக்குல்ல இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எபோக் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ எபோக்கோட டெஃபினிஷன் வந்து இது x is equal to a cos root mu t plus epsilonன்னு வந்து சொல்யூஷன் இருந்ததுன்னா இந்த எப்சிலாங்கை தான் வந்து நம்ம எபோக் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் the phase of the simple harmonic motionங்கிறது என்னது அப்படின்னா at any time is the time that have elapsed since the particle was at its maximum distance from the positive direction அந்த phase of the simple harmonic motionங்கிறது வந்து ஒரு டைம்
ஸோ அது என்ன டைம் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு வந்து தேவைப்படுற டைமை தான் வந்து ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து அது வந்து ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸுக்கு வந்து மூவ் ஆகுதுல்ல, அப்படி மூவ் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டைமை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஃபேஸ் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் வந்து அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்னதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுப்போம், x is equal to c cos root mu t plus epsilon. ஸோ இதுக்கு வந்து இது எப்போ மேக்ஸிமம் வேல்யூவை கொடுக்கும் அப்படின்னா x வந்து மேக்ஸிமமாக இருக்கும் போது. ஸோ எக்ஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா காஸ் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும் போது தான் வந்து எக்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ காஸ் வேல்யூவோட மேக்ஸிமம் என்னதுன்னா 1. அப்போது காஸ் ரூட் மியூ டி ப்ளஸ் எப்சலாங் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா காஸ் ரூட் மியூ டி ப்ளஸ் எப்சலாங் ஈக்குவல் டு 1. அப்போது ரூட் மியூ டி ப்ளஸ் எப்சலாங் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்ட்டு நம்ம எழுதிடலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் நத்திங் பட் 0 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போது ரூட் மியூ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சலாங்னு எழுதிக்கலாம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா மைனஸ் எப்சலாங் பை ரூட் மியூ அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அட் த டைம் டி நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா டைம் டி நாட்டை பொறுத்தவரையில் டி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சலாங் பை ரூட் மியூ அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்க முடியும். ஸோ ஃபேஸுங்கிறது என்னது அப்படின்னா டீலேருந்து டி நாட்டுக்கு போகக்கூடியதுக்கு வந்து உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து டி ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ டி மைனஸ் டி நாட் என்னது வரும்னு பார்த்தோம் அப்படின்னா டி நாட்டோட வேல்யூ எப்சிலாங் பை ரூட் மியூ அப்படிங்கிறதுனால அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மியூ டி ப்ளஸ் எப்சிலாங் பை ரூட் மியூ அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் ஃபார் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ ஒரு நோட் என்னது அப்படின்னா 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் ஆஃப் த சேம் பீரியட். 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்குது. 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கும் வந்து சேம் பீரியட் தான் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா x1 is equal to a1 cos root mu t plus epsilon 1 and x2 is equal to a cos root mu t plus epsilon 2 அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் இன் த ஃபேஸ். ஸோ இதனோட ஃபேஸ் டிஃபரன்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எப்சிலாங் 1 இருக்குது, அங்கே எப்சிலாங் 2 இருக்குதா. அப்போது எப்சிலாங் 1 மைனஸ் எப்சிலாங் 2 பை ரூட் மியூ அப்படின்ட்டு கிடைக்கும். ஏன்னா ஃபேஸுக்கு ஃபார்முலா என்னதுன்னா ரூட் மியூ டி ப்ளஸ் எப்சிலாங் பை ரூட் மியூ, இது தானே வந்து ஃபார்முலா. ஸோ இப்போது நம்ம x1 வந்து எடுத்துருக்குறோம். x1 என்ன எடுத்துருக்குறோன்னா a1 cos ரூட் மியூ டி ப்ளஸ் எப்சிலாங் 1 அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். அதை மாதிரி x2வை வந்து a2 cos ரூட் மியூ டி ப்ளஸ் எப்சிலாங் 2 அப்படின்ட்டு எடுத்துருக்குறோமா. அப்போ டிஃபரன்ஸ் இன் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரூட் மியூ டி ப்ளஸ் எப்சிலாங் 1 மைனஸ் ரூட் மியூ டி மைனஸ் எப்சிலாங் 2 டிவைடட் பை ரூட் மியூ அப்படின்ட்டு போடுவோம். ஸோ மியூ டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா எப்சிலாங் 1 மைனஸ் எப்சிலாங் 2 டிவைடட் பை ரூட் மியூ அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் இன் த ஃபேஸ் வென் இட் ஹேஸ் சேம் பீரியட். ஸோ இதில் எப்சிலாங் 1 எப்சிலாங் 2 இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்துருச்சு அப்படின்னா 2 மோஷனும் வந்து சேம் ஃபேஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். அது மாதிரி எப்சிலாங் 1 எப்சிலாங் 2 ஈக்குவலாக இருந்து அதனோட வேல்யூ பைன்னு இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் ஃபேஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ 180 டிகிரியாக இருந்த ஆப்போசிட் ஃபேஸு, அது தவிர வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து அது சேம் ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின். சரி, லெட் எ பாயிண்ட் Q describes with uniform angular velocity. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் Q. ஸோ பாயிண்ட் Q describes a circle. ஸோ இது வந்து ஒரு சர்க்கிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது வித் யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டியை வந்து ஒமேகா அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கிளோட ரேடியஸை வந்து நம்ம ஏ அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். இது தானே வந்து ரேடியஸ். ஸோ இந்த ஓக்யூவை வந்து நம்ம ரேடியஸை வந்து ஏ அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஓங்கிறது தான் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள்.
வித் ஏ டேஷ் ஓஏங்கிறத வந்து நம்ம டயமீட்டர் அப்படின்ட்டு எடுத்துட்டோம். ஏ டேஷ் ஓஏங்கிறது தான் வந்து என்னதுன்னா டயமீட்டர் அப்படின்ட்டு வந்து நம்ம எடுக்கிறோம். லெட் பி பி த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் கியூ ஆன் ஏஏ டேஷ். இந்த கியூலேருந்து ஏஏ டேஷுக்கு நம்ம வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம். அது இந்த பிங்கிற பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது. இதை தான் வந்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரி, ஆஸ் Q மூவ்ஸ் ரவுண்ட் த சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிள் மேலே தான் Qங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இன்னும் தள்ளி மூவ் ஆனால் Qங்கிற பாயிண்ட் வந்து இங்கே இருக்கிறது வந்து இங்கே வரும். ஸோ அதுக்கப்புறம் மூவ் ஆகும்போது Qங்கிற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தள்ளி கீழே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மாதிரி சர்க்கிள் ரொட்டேட் ஆக Qங்கிற பாயிண்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குமா. ஸோ as Q moves around the circle, P will move from to and fro. ஸோ Q மூவ் ஆக இந்த Pயும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுமா. ஏன்னா Q வந்து இங்கே இருக்கும்போது P வந்து இங்கே இருக்குது. சப்போஸ் Q வந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து இது இப்படி வரும், டயமீட்டர் இப்படி போகும், P வந்து இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். ஸோ Q மூவ் ஆக Pயும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை தான் வந்து நம்ம என்னவா ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட் பேராகிராஃபில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. The along A dash is simple harmonic with OA as center. சரி, செகண்ட் பேரால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா let Q move in the direction AQA dash. ஸோ Q வந்து இப்படி கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. AQA dash அப்படின்னு கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. as Q moves uniformly in the circle. ஸோ Q மூவ் ஆகும்போது அதனோட ஆக்சலரேஷன் என்னது அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் QO அலாங் QO. அதனோட ஆக்சலரேஷன் வந்து ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு QO அலாங் QO, வேறு ஒமேகாங்கிறது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்ட்டு தெரியும். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா வந்து ஆக்சலரேஷன். ஓகேவா. ஸோ Qக்கு உண்டான ஆக்சலரேஷன் வந்து இது. ஸோ இந்த மாதிரி Qக்கு வந்து வெலாசிட்டி என்னது அப்படின்னா ஒமேகா இன்ட்டு QO அலாங் QT. வெலாசிட்டி வந்து ஒமேகா இன்ட்டு QO அலாங் QT அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் P. ஸோ வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் P மஸ்ட் பி சேம் ஆஸ் த ரிசால்வ்டு பார்ட் ஆஃப் AA dash. So resolved part of AA dash along the velocity and acceleration of Q. So velocity of Pயும் velocity of Qவும் வந்து ஈக்குவல். அது மாதிரி acceleration of Pயும் acceleration of Qவும் வந்து ஈக்குவல் along the resolved part AA dash அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நம்ம வெலாசிட்டி ஆஃப் Q என்ன, ஆக்சலரேஷன் ஆஃப் Q என்ன அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் வந்து சொல்லிட்டோம். ஓகேவா. ஸோ ஆக்சலரேஷனுங்கிறது வந்து ஒமேகா ஸ்கொயர் QO இன்ட்டு அலாங் QO அப்படின்னும், வெலாசிட்டி ஆஃப் Q வந்து ஒமேகா இன்ட்டு QO அலாங் QT அப்படின்னும் சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சலரேஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் P என்ன அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் P என்னது வரும் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் QO அலாங் QO அப்படின்ட்டு வருமா. ஸோ அலாங் QOவில் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா QO எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது QO. ஸோ அப்போது இந்த ஆங்கிள் வந்து நம்ம டீட்டான்னு வச்சுருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்ச போகிறோம் அப்படின்னா காஸ் POQ அப்படின்ட்டு போட்டோம். இந்த ஆங்கிள் வந்து POQ அப்படிங்கிற ஆங்கிள் தானே. ஸோ காஸ் POQ அப்படின்ட்டு போட போகிறோம். தேர்ஃபோர் P equal to omega square QO into cos POQ அப்படின்ட்டு போடலாம். அலாங் POவில் இது ஆங்கிள் அப்படிங்கிறதுனால. ஸோ cos POQ என்னது வரும், cos POQ பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பை ஹைபாட்டென்யூஸ். இது தானே வந்து ஃபார்முலா. ஸோ நமக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து இதுவா ஆங்கிள் ஒட்டி உள்ளது, அதை மாதிரி ஹைபாட்டென்யூஸ் வந்து இதுவா
ஓக்யூ அப்படிங்கிறது. அப்போ காஸ் பிஓக்யூ பார்த்தோன்னா ஓபி பை ஓக்யூ அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த ஓக்யூவும் இந்த ஓக்யூவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு பிஓ அப்படின்ட்டு கிடைக்கும். That means the acceleration of P is always directed towards O and is proportional to the distance from O. So இதிலிருந்து இதை சொல்லிடலாம். Acceleration is always directed towards the point O and is proportional to the distance from O அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம டெரைவ் பண்ண எல்லா வேல்யூஸையும் வந்து இந்த மேலே பார்த்தோம்ல, இந்த வேல்யூஸ் பார்த்தோம்ல, ஃபேஸ் என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போது டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இதை டெரைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட் டேக் O as the origin and OA as the positive direction of measuring displacement. OPயை வந்து நம்ம X அப்படின்னு எடுத்துக்கிடுவோம், QOPயை வந்து நம்ம தீட்டா அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ டயக்ராமை பொறுத்தவரையில் ஓபியை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம், இந்த பிஓக்யூங்கிற ஆங்கிளை வந்து நம்ம தீட்டா அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் கியூ நம்ம இங்கே ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறோமா, ஒமேகா இன்ட்டு கியூஓ அலாங் கியூடி அப்படின்ட்டு. ஆனால் கியூஓனா என்னது, டயக்ராம்லேயே நம்ம பார்த்தோம்ல. ஸோ கியூஓ இஸ் நத்திங் பட் த ரேடியஸ், இதுதான் வந்து ஏ அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். அப்போது ஒமேகா இன்ட்டு கியூஓ அலாங் கியூடியை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒமேகா இன்ட்டு ஏ அலாங் கியூடி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் ஏ ஒமேகா அலாங் கியூடி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் கியூ என்னதுன்னா ஏ ஒமேகா அலாங் கியூடி. ஸோ இதுதான் எப்படி வருங்கிறதுக்கு இப்போது நான் ரீசன் சொல்லியிருக்கிறேன். வெலாசிட்டி ஆஃப் கியூ வந்து ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அதையே தான் வந்து சொல்லியாச்சு. சரி, இப்போது வெலாசிட்டி ஆஃப் பி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசால்வ்டு பார்ட் ஆஃப் ஏஏ டேஷ். வெலாசிட்டி ஆஃப் பி என்னதுன்னா இட் இஸ் நத்திங் பட் த ரிசால்வ்டு பார்ட் ஆஃப் ஏஏ டேஷ். முன்னாடியே சொல்லியிருக்கிறதுனால அதை எழுதிக்கிடுவோம். வெலாசிட்டி ஆஃப் பிங்கிறத வந்து ஆஃப் ஏஏ டேஷ் அப்படின்ட்டு. ஸோ ரிசால்வ்டு பார்ட் ஆஃப் ஏஏ டேஷுங்கிறது என்னது, அலாங் பி அலாங் கியூ. ஓகேவா, ரிசால்வ்டு பார்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் கியூ. ஸோ வெலாசிட்டி ஆஃப் கியூ தான் என்னதுன்னா ஏ ஒமேகா அலாங் கியூடி. ஸோ அலாங் கியூடியை பொறுத்த வரையில் ஆங்கிள் என்னென்னு பார்த்தோம் அப்படி, இதுதானே கியூடி. ஸோ கியூடியை பொறுத்த வரையில் ஆங்கிள் என்னது பார்த்தோம் அப்படின்னா டிக்யூஎன், இதுதானே ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ ஏ ஒமேகா அலாங் கியூடின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை ஏ ஒமேகா இன்டூ காஸ் ஆஃப் ஆங்கிள் டிக்யூஎன் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இது கியூட்டிங்கிறது டேஞ்சன்ட்டு, இந்த கியூட்டியில் மேக் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து இதுதான் ஆங்கிள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா டிக்யூஎன். ஸோ அதனால் இந்த ஆங்கிளை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் இந்த டிக்யூஎன் அப்படிங்கிற இந்த ஆங்கிளும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ டிக்யூ ஒரே லைன்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ரெண்டு ஆங்கிள் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவல்லு. ஸோ டிக்யூஎன்னும் என்கியூஓவும் வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன இதனோட காஸ் வேல்யூ இதனோட சைன் வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா ஏ ஒமேகா இன்ட்டு காஸ் டிக்யூஎன் இதுதான் இதனோட வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த காஸ் வேல்யூக்கு பதிலாக நம்ம சைன் வேல்யூவை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறதுனால. சரி, ஆனால் கியூஓ என்கியூஓ பாருங்கள், என்கியூஓ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து அல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஒரே லைனில் வந்து எதிர்க்க இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் தான் வந்து அல்டர்னேட் ஆங்கிள், இந்த ஆங்கிளும். ஸோ அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு தெரியும். தேர்ஃபோர் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னா இது தீட்டாவாக இருந்தால் கண்டிப்பாக இதுவும் நமக்கு தீட்டாவாக தான் வந்து இருக்க முடியும். அப்போது ஓக்யூஎன்னுங்கிற இந்த ஆங்கிளும் வந்து தீட்டா அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சைன் ஓக்யூஎன்னுக்கு பதிலாக சைன் தீட்டாவை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும்.
ஸோ அப்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து இந்த ஓபிக்யூவில் வந்து என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ சைன் தீட்டாங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் பை ஹைபாட்டென்யூஸ் அப்படின்ட்டு தெரியும். தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளது பிக்யூன்னு இருக்குது, ஹைபாட்டென்யூஸ் வந்து ஓக்யூன்னு நமக்கு தெரியும். ஓக்யூ தான் வந்து ரேடியஸ், ஸோ அதனோட வேல்யூ வந்து ஏ. அப்போ சைன் தீட்டாக்கு பதிலாக நம்ம பிக்யூ பை ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ சைன் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா பிக்யூ பை ஏ அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஸோ மோரோவர் ட்ரையாங்கிள் ஓபிக்யூவை பொறுத்தவரையில் ஓபி ஸ்கொயர்ஸ் ப்ளஸ் பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓக்யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு தெரியும். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆன் ஹைபாட்டென்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் அப்படின்ட்டு. தேர்ஃபோர் பிக்யூ ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஓக்யூ ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ பிக்யூங்கிறது என்னது அப்படின்னா நத்திங் பட் ரூட் ஆஃப் ஓக்யூ மைனஸ் ஓபி அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓக்யூ மைனஸ் ஓபி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓக்யூ ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் ஓக்யூ இஸ் நத்திங் பட் த ரேடியஸ். ஸோ ஓக்யூவோட வேல்யூ வந்து எக்ஸ் ஏன்னு தெரியும். ஓபி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் ஓபிக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடலாம், எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓக்யூக்கு பதிலாக ஏங்கிறது முதல்லையே தெரிஞ்சது. அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி வந்து ஒமேகா இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். As Q moves around the circle from A to A dash and back to A. ஸோ Q வந்து சர்க்கிளை சுற்றி தான் வருது. அதாவது ஏலேருந்து ஏ டேஷ்க்கு போயிட்டு ஏ டேஷ்லேருந்து ஏக்கு வருது. இப்படி ஒரு சர்க்கிளில் வர்றதுக்கு தான் வந்து Q வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அப்படிங்கிறதுனால as Q moves around the circle from A to A dash and A dash and back to A, P also moves from A to A dash through A and go back to A. ஸோ Q எப்படி மூவ் ஆகுமோ அதே மாதிரி தான் Pயும் வந்து நமக்கு மூவ் ஆகும். Hence the periodic time for Pயோட periodic time என்னதுன்னா time taken by Q to describe a circle. ஸோ periodic time for Pங்கிறது என்னது அப்படின்னா Q வந்து ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுமோ அதுதான் வந்து பீரியாடிக் டைம் ஃபார் P. ஸோ சர்க்கிளை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தேவையான டைம் டேக்கன் என்னது அப்படின்னா 2π/ω. இது நமக்கு தெரியும், ஆம்ப்ளிடியூடை வச்சு தான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ 2π/ω தான் வந்து டைம் டேக்கன் டு டிஸ்கிரைப் அ சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இஃப் T இஸ் த டைம் ஃப்ரம் A to Q, ஸோ ஏலேருந்து Qக்கு போகிறதுக்கு வந்து T வந்து டைமாக இருந்தால் ஸோ Tயோட தீட்டா பை ஒமேகா அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. Tயோட வேல்யூ வந்து தீட்டா பை ஒமேகான்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போது T காஸ் தீட்டாவை வந்து இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காஸ் தீட்டா வந்து இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஓபி பை ஓக்யூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஓபியோட வேல்யூ வந்து எக்ஸு, ஓக்யூவோட வேல்யூ வந்து ஏ. அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து எக்ஸ் பை ஏ அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்ட்டு எழுத முடியும். தேர்ஃபோர் தீட்டாவோட வேல்யூவை நம்ம இங்கே என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்ட்டு எழுதியிருப்போம். தேர்ஃபோர் டைம் T is equal to theta by ஒமேகாவில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பை ஒமேகா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒமேகாவை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போது ஒமேகா T is equal to காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்ட்டு கிடைக்கும். காஸ் இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் காஸ் ஒமேகா T is equal to எக்ஸ் பை ஏ அப்படின்ட்டு கிடைக்கும். அகைன் இந்த ஏவை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா T அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா T அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது தானே நம்ம மேலே வந்து டிரைவ் பண்ணியிருந்தோம் இதனோட சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா T. அதுதான் வந்து இங்கே ரூட் மியூ டி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ ஏ காஸ் ஒமேகா டிங்கிறது தான் வந்து சொல்யூஷனாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். த ஆக்சலரேஷன் ஆஃப் பி என்னென்னு தெரியும்னா ஒமேகா ஸ்கொயர் பிஓ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து மியூன்னு போட போகிறோம். ஸோ ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மியூன்னு போட்டால் ஒமேகாவோட வேல்யூ என்னதுன்னா ரூட் மியூ அப்படின்ட்டு கிடைக்கும். ஒமேகாவோட வேல்யூ வந்து ரூட் மியூன்னு கிடச்சிது அப்படின்னா
ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடும்போது இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் பி என்னது கிடைக்கும் அப்படின்னா √μ இன்ட்டு √a² மைனஸ் x² அப்படின்ட்டு கிடைக்கும் வெலாசிட்டி ஆஃப் பி. அதை மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனில் போடும்போது வந்து டைம் பீரியட் என்னது கிடைக்கும் அப்படின்னா 2π/√μ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பீரியாடிக் டைமுக்கு ஃபார்முலா. மூணாவது ஈக்குவேஷனில் போட்டிங்க அப்படின்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது அப்படின்னா a cos √μt அப்படின்ட்டு கிடைக்குமா. ஒமேகாவுக்கு பதிலாக √μ போடும்போது a cos √μt அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த 3 வேல்யூஸையும் தான் நம்ம வந்து போன செக்ஷனில் வந்து டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ போன செக்ஷனில் சொல்லியிருப்போம். அதை வந்து இங்கே ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஓகேவா. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படின்னா பீரியட் ஆஃப் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஃபேஸ் ஆஃப் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், இது மூணுத்தையும் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.